தண்டிப்பதற்கு 1000 காரணங்கள் நம்ம இடத்துல இருக்கலாம். ஒருவரை தண்டிப்பதற்கு நியாயமான நீதமான அல்லாஹ்விற்கு காரணம் இல்லையா? நம்மை தண்டிப்பதற்கு தொழுகையை விடுகின்றோம், எத்தனையோ பேச்சுக்களை பேசுகின்றோம், தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கின்றோம், எத்தனையோ இறை கடமைகளை மறந்திருக்கின்றோம். அல்லாஹ் தண்டிப்பதற்கு சக்தி இருந்தும் நம்மை மன்னித்து விடுகிறார். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? அவரெல்லாம் மன்னிக்கவே முடியாது, அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி விட்டார் என்று மனிதர்களாகிய நாம் பேசுகின்றோமே. இது எப்படி நினைத்து பாருங்கள். தண்டிப்பதற்கு சக்தி இருக்கக்கூடியவன் தான் மன்னிக்க முடியும். அதெல்லாம் பெரிய ஆளு, நான் நினைச்சா என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்னு பேசுவதற்கு நமக்கு சக்தி இருக்கலாம், நமக்கு ஆற்றல் இருக்கலாம். எத்தகைய பெரிய விஷயத்தை கொண்டு கூட அவரை நம்மால் தண்டிக்க முடியும் தான், இல்லை என்று சொல்லவில்லை. அப்படிப்பட்டவர்கள் தான் மன்னிக்க வேண்டும். நபிகள் நாயகத்திற்கு சக்தி இருந்தது, மன்னித்து விட்டார்கள். நபிகள் நாயகத்தினுடைய சிறிய தந்தையவே கடித்து அவருடைய இதயத்தை வெளியிலே எடுத்து நாவால் கடித்து நபிகள் நாயகத்தினுடைய கண்ணுக்கு முன்னால் துப்பினார்கள். கண்ணுக்கு எதிரே துப்பிய ஒரு மனிதனை மன்னிக்கக்கூடிய மாண்பு எவ்வளவு பெரியது! நபிகள் நாயகம் மன்னித்தார்கள். ஆக எவ்வளவு பெரிய சக்தி நம்மிடத்தில் இருந்தாலும், ஆற்றல் இருந்தாலும், எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தும் கூட பிறரை மன்னிக்கின்றோமா இல்லையா? அதுதான் நல்ல பண்பாடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள்.